Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை கிண்டியில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஐலவ் கனெக்ட் என்ற நிறுவனத்தின் புதிய மருத்துவ கண்காணிப்பு கருவி நாடு முழுவதும் வெளியிடப்பட்டது. இந்தியாவில் இதய சுமை உயர்ந்து வருகிறது. இதில் 8000 மரணங்கள் இதய நோய்கள் ஆகும். நாள் ஒன்றுக்கு 10,000 முதல் 15,000 வரை நபர்கள் மாரடைப்பினால் பாதிக்கப்படுகின்றனர். அதில் 3,000 முதல் 5,000 நோயாளிகள் வரை மரணம் அடைகின்றனர். இதனை எதிர்கொள்ளும் விதமாக இதயம் மற்றும் இதயம் தொடர்பான நோய்கள் வருவதற்கு முன்பாகவே அதன் அறிகுறிகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் இந்த அதிநவீன மருத்துவ எந்திரங்களை ஐலவ் கனெக்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. முன்னதாக இந்நிகழ்வில் ஸ்ரீ சங்கர கிருபா கல்வி மற்றும் மருத்துவ டிரஸ்ட் நிறுவனத்தின் தலைமை இயக்க தலைவர் விஜயலட்சுமி மற்றும் ஸ்ரீ சங்கர கிருபா கல்வி மற்றும் மருத்துவ டிரஸ்ட் நிறுவனத்தின் இயக்குனர் ஓய்வு பெற்ற விங் கமாண்டர் சங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மருத்துவ இயந்திரங்களை வெளியிட்டனர். அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய ஐலவ் கனெக்ட் நிறுவனத்தின் மருத்துவ குழு தலைவர் தினேஷ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, ஐலவ் கனெக்ட் மூலம் வீட்டில் இருப்பவர்களின் உடல்நிலையை கண்காணிக்க ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக இந்த சேவை உள்ளது. மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு கொண்டு செல்லப்படும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு அவர்களின் உடல்நிலையை 24 மணி நேரமும் கண்காணிக்க இந்த சேவை பயன்படுத்தப்படும். இதன் மூலமாக உடல்நல குறைவுகளின் அறிகுறிகள் முன்பாகவே கண்டறியப்படும். இதன் மூலம் சிகிச்சை தேவை எது என்று மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த சேவை மருத்துவமனைக்கு செல்லும் நபர்களுக்கு மட்டுமின்றி உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கான உடல்நிலை கண்காணிக்க பயனுள்ளதாக உள்ளது. இந்த சேவை எளிதாக மரணங்களை தவிர்ப்பதற்கு வழிவகுக்கும். இந்த சேவையை பயன்படுத்தும் ஒவ்வொரு பயனாளிக்கும் ஒரு தனி மருத்துவ குழு அமைக்கப்படும். இதன் மூலமாக வாரம் முழுவதும் ஒவ்வொரு மணி நேரமும் நோயாளிகளுக்கு என்ன தேவைப்படும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் உடல்நிலை எப்படி உள்ளது என்ற கண்காணிப்பும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். In South India now, we are really happy that we did great work in North India. Now this is the time we have to give our extended care to the people serving here, and this is the platform which is going to give best care to the people beyond hospital walls. We are happy to announce that now iLive launch is being launched in South India, and we are going to take care of every person who wanted to have an extended care beyond hospital walls. And this platform is designed by the doctors, for their patient, in order to give best care to their patients beyond hospital walls. Really happy to share that yes, we are here and it is going to take healthcare to the next level. Thanks everyone. The product especially as a cardiac surgeon, it's going to be a game changer நினைக்கிறேன். Because இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கீ ஹோல் சர்ஜரிஸ் அந்த மாதிரி இருக்கும்போது செகண்ட் டே தேர்ட் டேல பேஷண்ட் வீட்டுக்கு போயிடுவாங்க. முன்னாடி 7 நாள் 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஸோ தேர்ட் டே அனுப்பும்போது as a surgeon ரொம்ப ஒரு ஒரியிங்காக இருக்கும். என்ன வீட்டுக்கு போய் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்றது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் போட்டு நம்ம பேஷண்ட் வீட்டுக்கு அனுப்பிச்சோன்னா கண்டினியூஸ் மானிட்டரிங், அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் திங், அண்ட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர் to witness the launch of this event. I wish the team a grand success of this launch. Thank you. இன்னைக்கு ஹோம் கேர் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிறத விட பேஷண்ட் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் ஸ்விக்கி சொமோட்டோமா மாதிரி இன்றைக்கி இது டிஜிட்டல் ஏஐ ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணி வீட்டில் பேஷண்ட்டை தைரியமாக பார்த்துக்கிறதுக்கும், ஒரு காலத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு பயந்துட்டு இருந்த பேஷண்ட்டுங்க எப்போ வேணால் வீட்டுக்கு போகலாம். அந்த பேஷண்ட்டை தொடர்ந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு மருத்துவரோட சேவை இருக்குது அப்படிங்கிறத இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியும் ஏஐயும் ப்ரொவைட் பண்ணுது. பேஷண்ட் தைரியமாக வீட்டில் இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே அது அவங்க சென்டருக்கு போய் அங்கேருந்து டாக்டர் சப்போர்ட்டு எல்லாமே இருக்கும். அதனால் இது நீண்ட நாள் இந்த சர்ஜரி முடித்து வீட்டில் இருக்கிற பேஷண்ட்டும் ஐசியூலேருந்து வீட்டுக்கு போகிற பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். தைரியமாக வீட்டில் இருக்க முடியும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற நோயாளிகளை கரெக்டாக மானிட்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அதாவது இவ்வளோ நேரம் பேசின ஆளுங்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் தேம் ஃபிசிஷியன்ஸ். நான் மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் பொரு அறுவை சிகிச்சை நிபுணர். இப்போது இப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் தலையில் அடிப்பட்ட பேஷண்ட்டு, ரொம்ப நாள் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டு, இவங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பேஷண்ட்டை வார்டுக்கு மாற்றுவோம். அவருக்கு சில பேருக்கு மூளையில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம். ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பக்கம் கை கால் வராமல் இருக்கும். ஸோ பேஷண்ட்டு கை கால் வராமல் இருந்து அப்படியே படுத்திருந்து ஃபிசியோதெரப்பி சரியாக கொடுக்காம, பேஷண்ட்டு கோஆப்ரேட் பண்ணாமல், தண்ணி சரியாக கொடுக்காம இருக்கிற பேஷண்ட்டுக்கெலாம் சில சமயம் திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி வர வாய்ப்பு உண்டு.
ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் வார்டுக்கு போனதுக்கப்புறம் வார்டில் மானிட்டர் பண்ணுறது கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வீட்டில் போய் மானிட்டர் பண்ணுறதை பற்றி தான் பேசினாங்க. பட் ஈவன் வார்டில் மானிட்டர் பண்ணுறது கூட திஸ் ப்ராடக்ட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்னு என் மனசுக்கு படுது. அது ஒன்று. ஸோ ஐ விஷ் தம் ஆல் சக்ஸஸ் ஆன் த லான்ச் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். ஸோ தட் இஸ் இட். இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டில் போய் மானிட்டர் பண்ணுறதை விட ஈவன் வார்ட் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நாள் டிஸ்சார்ஜ் ஆகி சில பேஷண்ட் நடந்து போகிறப்ப கூட சில சமயம் என் பேஷண்ட்லாம் சிலது பட்டுன்னு மோசமாக இருக்க சூழ்நிலாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் இந்த ப்ராடக்ட் போட்டு வச்சுருந்து அதை மானிட்டர் பண்ணால் தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்னு எங்களுக்கு படுது. தேங்க்யூ.